இன்றைய தலைப்பு பகுதியூடாக. இன்றைய தலைப்பு பகுதியை நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேசப் போகிறோம் என்றால், இந்த அதிகரித்து வருகின்ற வறட்சி தொடர்பாகத்தான் நாங்கள் பேசப் போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த எல்னினோ காலநிலை தாக்கம் என்பது இன்று பேசுபொருளாக ஒரு பார்க்கப்படுகின்ற விடயமாகவும் அமைந்திருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைய இந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கான காரணம் நாமத்தான் இருக்கின்றோம், எங்களுடைய செயற்பாடுகளாகத்தான் இருக்கின்றது. இந்த ஓசோன் படலம் அதிகரித்திருக்கிறது, அல்லது இன்றைய அதனுடைய ஓட்டை பெரிதாகிறது என்றால், அல்லது இன்றைய காலநிலை மாற்றம் பெறுகிறது என்றால், மனிதனுடைய செயற்பாடுகள் தான், இயற்கைக்கு புறம்பாக மனிதர்கள் செய்த செயல்கள் தான் இன்று இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிற்கின்றது. ஆக இந்த உலகை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு ஒப்படைக்கின்ற பொழுது, இவ்வாறு ஒப்படைக்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் கடினப்படுவார்கள். தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதிகளும் கடினமாக அமையும். ஆகவே ஒட்டுமொத்தத்திலே ஒரு அழிவை நோக்கித்தான் நாங்கள் நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் இருக்கின்ற போதே முடிந்தவரை இயற்கையை நாங்கள் பாதுகாக்க பழக வேண்டும். முடிந்தவரை மரங்களை நாட்டுங்கள், அதுதான் இதற்கு ஒரே தீர்வாக முதலில் சொல்ல வேண்டும். அதாவது எங்கெல்லாம் மரங்களையெல்லாம் நாட்ட முடியுமோ, எங்கெல்லாம் நாங்கள் மரம் வைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதோ, அல்லது ஒரு நினைவு தினம், பிறந்த நாட்கள், அல்லது ஒரு ஆண்டு விழா, ஏதாவது ஒன்றை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது ஒரு மரத்தை நட்டால் கூட அது எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பலன் தரக்கூடியதாக அமையும். வீதியிலே நட்டால் வீதிக்கு நிழலாக இருக்கும். அதாவது இன்று நீங்கள் அவதானித்தால் தெரியும், அந்த மதிய வேளைகளில் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படும். அதிகரித்த வெப்பநிலை, அதாவது காலை 11 மணி என்பதை தாண்டி 12, காலை 11 மணிக்கு உட்பட விட்டு அங்காலை வருகின்ற 11லிருந்து 4 மணி வரை வீதியில் செல்கின்ற பொழுது நிறையவே நாங்கள் வெப்பத்தை உடலால் உணரக்கூடியதாக இருக்கும். இந்த டைமிலே வீதியிலே போய் கொண்டிருக்கின்ற பொழுது எங்காவது அருகே, அதாவது அந்த வீதிக்கு ஓரமாக மரங்கள் நின்று விட்டால் அப்பா எப்படி இருக்கிறது நிழல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த நிழலினுடைய அருமை எங்களுக்கு புரியும். அந்த மரத்தினுடைய அருமையும் அப்பொழுதுதான் எங்களுக்கு புரியும். இப்படி ஒரு மரம் இருந்திருந்தால் வீதியிலே, அல்லது வைத்திருந்தால் தொடராக வைத்திருந்தால் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் நிழலை அனுபவித்திருக்கலாம், அல்லது களைப்பை போக்கிக் கொண்டிருக்கலாம் என்று நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தருகிறது. இதனால் தான் மரவளர்ப்பு இவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்று என்ன செய்கிறோம்? எங்களுடைய தேவைகளுக்காகவும் அல்லது எங்களுடைய ஆடம்பரங்களுக்காகவும் வீடுகளிலே நாங்கள் சுவர்களை மட்டும்தான் சீமெந்தினால் உயர்த்துகிறோம், கட்டடங்களை மட்டும்தான் கட்டுகிறோம், மரங்களை எல்லாவற்றையும் தரைக்கின்றோம். இதுதான் நடக்கிறது, மர அழிவுகள் நடக்கின்றது. சரி, அதாவது இதை விடுவோம். இது ஒரு புறம் இருக்க, மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாட்டின் பல இடங்களில் சுமார் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. ஆகவே சில இடங்களிலே இவ்வாறான ஒரு வெப்பநிலையினுடைய பதிவை 39 45 டிகிரி செல்சியஸ் என்றால் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். அவ்வளவு தூரத்துக்கு வெப்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம் இருக்கிறது. ஆகவே இதனால் இவ்வாறு அதிகரிக்கின்ற அந்த வெப்பத்தினுடைய காரணத்தினால் நீர் இழப்பு, உடல் சோர்வு மற்றும் வெப்பத்தால் ஏற்படும் உடல் நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்க போகிறது. வெப்பம் அதிகரிக்க எங்களுக்கு நீர் இழப்பு, எங்களுக்கு நீர் இழக்கப்படும். வெப்பம் எங்களுடைய நீரை உறிஞ்சும், உடலில் இருக்கின்ற நீரை உறிஞ்சும். ஆகவே எங்களுக்கு நீர் இழப்பு வரும். அடுத்து அது தொடர்பாக நாங்கள் சோர்வை அடைவோம். உடல் களைத்து விடும். எங்களுக்கான ஆரோக்கியத்தை தருகின்ற சத்துக்கள் எங்களிடமிருந்து உறிஞ்சப்படுகின்ற பொழுது நாங்கள் சோர்வு அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே இந்த சோர்வை அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துவிடும். அதற்கு அடுத்து உடல்நல பிரச்சனைகள். ஆகவே உடலால் இந்த வெப்பம் உடலுக்குள்ளே செல்கின்றதுனால், ஹீட்னால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்கள், வியாதிகள் எங்களுக்கு இன்னும் எங்களை ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அவை இந்த வெப்ப தாக்கத்தில், எல்னினோ காலநிலை தாக்கங்களின் காரணமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக இங்கே பரிந்துரைக்கப்படுகின்ற விடயம், இந்த குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், இயலாதவர்கள் முடிந்தவரை இந்த வெயில் காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வெளியில் செல்வதை, இந்த வெயில் நேரங்களே வெளியில் செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை ஒரு கட்டாய தேவை என்கின்ற போது மட்டும்தான் குழந்தைகள் வெளியிலே வர வேண்டும், அல்லது கர்ப்பிணி பெண்கள் வெளியிலே வர வேண்டும், முதியோர்கள், நோயாளிகள் வர வேண்டும். தேவையற்று அல்லது இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் விளையாடுவார்கள் இந்த வெயிலுக்குள்ளே என்று, அதெல்லாம் தேவையற்ற விடயம். தேவையற்று நாங்கள் வெயில் காலங்களில் வெளியில் அலைவதை தவிர்க்க வேண்டும். அது பிரதானமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த வெயில் கோடையை தவிர்ப்பதற்கு சொல்லப்படுகின்ற விடயம். அது மட்டுமில்லாமல் இந்த பகல் நேரங்களிலே கடுமையான உடல் உழைப்பை மேற்கொள்பவர்கள் இருப்பார்கள். அதாவது தோட்ட வழிகளிலே
வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், விறகு கொத்துவர்களாக இருக்கலாம், அல்லது மேசன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம். உடல் உழைப்பை பயன்படுத்தி வெயிலுக்குள்ளே நின்று கட்டடங்களில் ஏறி நிற்பவர்களாக இருக்கலாம், நின்று வேலை செய்பவர்களாக இருக்கலாம். இப்படி தங்கள் உடலை வெப்பத்துக்குள்ளேயே வருத்தி வேலை செய்கின்றவர்கள் முடிந்தவரை இந்த வெப்ப நேரங்களிலே வந்து வெளியில் வெப்பம் படுவதை தவிர்த்து வேறு விதத்திலே வந்து நீங்கள் நிழல் பகுதிகளுக்கு நின்று அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற அந்த கட்டிடங்களிலே நிழல் இருக்கக்கூடிய விதத்திலே நின்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் முடிந்தவரை அதை மட்டுப்படுத்தாவிட்டால் எங்களுடைய உயிருக்கு ஆபத்து. அதிகரித்த வெப்பம் வந்து எங்களுக்கு தலை சுற்றல்கள், அதே போன்று சோர்வை உருவாக்கி ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு ஆபத்தை அது கொண்டு வந்துவிடும். முடிந்தவரை இந்த வெப்ப தாக்கத்திலிருந்து காக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வெப்பத்தை எங்கள் நேரடியாக எங்களுடைய உடலில் அந்த வெப்பம் படாதவாறு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் நேரடியாக அந்த வெப்பம் எங்களுக்கு படுமாக இருந்தால் நீரிழப்பு, உடலிலே வந்து நீரிழப்பு இழக்கப்பட்டு எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவை முடிந்தவரை நீங்கள் வெயில் திரிகின்றீர்கள் என்று உணர்கிறீர்கள், வெயில் படுகிறது என்று உணர்ந்தால் முடிந்தவரை அதிக அளவு நோமலாவே நாங்கள் தண்ணீர் அருந்தத்தான் வேண்டும். அது எல்லோருமே சொல்லுகின்றபடியே நாங்கள் அருந்துவது குறைவு. ஆனால் இப்படியான காலகட்டத்தில் நீங்கள் வெயிலும் திரிந்துவிட்டு வந்து நீரும் இறந்தாவிட்டால் இன்னும் ஆபத்தை அது கொடுக்கும். முடிந்தவரை எவ்வளவுக்கு நீங்கள் நீரை குடிக்கிறீர்களோ, அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் தேவையான உங்களுக்கு தெரியும், அவ்வளவு லிட்டர் நீரை நீங்கள் பயன்படுத்தி உடல் அப்படியும் நீர் தேவையை கேட்கிறது என்றால் நீர் குடிக்க வேண்டும், நீரை அருந்த வேண்டும். இது நான் தண்ணீர் எனக்கு விடாய்த்தால் தான் என்று சொல்வார்கள். அது என்ன சொல்வது, தண்ணி தேவை உடலுக்கு தேவை என்றால் தான் குடிப்பேன் என்று இருந்தால் எங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்காது. முடிந்தவரை அவ்வப்போது இந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்றவர்கள், ஏசி ரூமுக்குள் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் அவ்வப்போது அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். என்றால் உடல் தோல் நிலைகள் எல்லாம் வறட்சி அடைந்திருக்கும். ஆகவே எங்களிடமிருந்து நீர் உறிஞ்சப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் அடிக்கடி நீரை குடித்து எங்களை ஃப்ரெஷ்ஷாக உற்சாகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இயற்கையினுடைய அழகை மெருகூற்ற விதத்திலே நாங்கள் எங்களை வைத்திருக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கு. முடிந்தவரை நீரை அருந்த வேண்டும். தேவையற்ற வழியிலே நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த எல்னினோ தாக்கத்தின் காரணமாக பெரும்பாலும் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் மழை பெய்வது எங்களுடைய இயற்கையினுடைய தன்மை. எங்களுடைய பிரதேசங்களுக்கு மழை பெய்யும் இல்லையா, அதாவது வடமானத்தை பொறுத்தவரை மழை பெய்யக்கூடிய காலப்போது. ஆனால் அந்த மழையை வந்து பெய்கின்ற வீதம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எல்னினோ தாக்கம் காரணமாக அந்த வெப்பநிலை இன்னும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிறவாறு அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பத்திரிகைகளில் பார்த்தால் தெரியும். அவ்வாறான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் வெப்பம் வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் தான் இந்த மழைக்காலம் அற்ற காலங்களில் மட்டும்தான் இந்த வெப்பம் சுட்டெரிக்கும். ஆகவே இந்த வெப்ப காலம் முடிந்தவுடன் நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலே மழை நன்றாக பெய்கின்ற மழை எங்களுக்கு ஆசுவாசமாக எங்களை படுத்தும் என நினைத்தோம். ஆனால் அப்படி இல்லை. ஆய்வுகள் சொல்லுகிறது இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் பெய்கின்ற மழைகளும் வந்து அதிகமான மழையாக இருந்தாலும் கூட வெப்பநிலையினுடைய தாக்கமும் இருக்கும். அது ஏப்ரல் வரை தொடரும் என்று எல்னினோ காலநிலை தாக்கம் சொல்லுகிறது. அதனால் நாங்கள் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுக்கு தீர்வாக இந்த நீர் குடிப்பது என்பதுதான் முதல் விடயமாக இருக்கிறது. நீர் அருந்த வேண்டும். அதை நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்காத பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு கண்ணாடி போத்தலையோ சரி, அது உங்களுக்கு பிடித்தமான பாத்திரத்திலேயோ சரி, அல்லது மண்பானையிலேயோ சரி, மண்பானை மிக நல்ல ஒரு குளிர்ச்சியான நீரை பெறலாம், தூய்மையான நீரை பெறலாம். நீங்கள் ஒரு மண்பானையிலே நீரை ஏந்தி வைத்து விட்டு அதிலே டம்ளரையோ அல்லது கண்ணாடி கூடையை வைத்து அதில் வந்து தண்ணீரை போக வர தேவையை பொறுத்து, நீங்கள் அதிகமான எதுவும் அளவுக்கு மீறினால் நஞ்சு தான். ஆனால் போகின்ற பொழுது வருகின்ற பொழுது உங்களுக்கு தனித்தாகம் இல்லாவிட்டாலும் உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது நினைத்தால் நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கலாம். எல்லாவற்றுக்கும் இயற்கையான மருந்து தான் தண்ணீர். அதை குடிக்கின்ற பொழுது நாங்கள் சுகதைகளாக கொஞ்ச காலத்துக்கு இருப்பதற்கான வயது போனவர்கள் கொஞ்சம் இன்னும் முதுமையை தள்ளி போட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். முடிந்தவரை வெளியிலே செல்கிறீர்களா, சன் கிளாஸ் பாவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கண்ணுக்கு வந்து சூரிய கதிர்களுடைய ஆபத்துகள் நிறையவே இருக்கிறது. கண் என்பது மென்மையான ஒரு விடயம் இல்லையா, கண் பகுதி என்பது. ஆகவே நாங்கள் சூரிய கதிர்கள் எங்களுடைய முகங்களை படுகின்ற பொழுது அல்லது முகத்தை படுகின்ற பொழுது அது வந்து எங்களுக்கு தோல் வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஏன்னா அதிகரித்த வெப்பம் என்பது தோலிலே ஊடுருவுகின்ற பொழுது அது வந்து எங்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறக்கூடியதாகவும் இருக்கலாம். அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொப்பி கூடுதலாக தலைக்கு வந்து தொப்பி குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது சரி, பெரியவர்களாக இருக்கின்ற பொழுது சரி,
தொப்பி, குடை போன்றவற்றை வெளியில் செல்கின்ற பொழுது நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் அடர் நிறங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சூரிய வெப்பம் அகத்துறிஞ்சுகின்ற, அதாவது சூரிய வெப்பத்தை அது அந்த கலர்கள் ஊடுருவமாக இருந்தால் அடர் நிறங்கள், அதை தவிர்க்க வேண்டும். மெல்லிய வெள்ளை நிறமான ஆடைகளை அணிய வேண்டும். அவ்வாறான தொப்பிகளை அணிந்தால் நீங்கள் சூரிய கதிர்கள் உங்களுடைய உடலுக்குள்ளே ஊடுருவதை தவிர்த்துக் கொள்ளலாம். ஓரளவு முடிந்தவரை தொப்பி, குடைகளை பயன்படுத்துங்கள். கண்ணாடிகளை அணிந்து கொள்ளுங்கள். அதாவது கூலிங் கிளாஸ் ஸ்டைலுக்காக பாவிப்பதை விடுத்து நாங்கள் கண்ணை பாதுகாப்பதற்காக சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பதற்கான கண்ணாடி கிளாஸ்களை பாவித்துக் கொள்ளலாம். அதே நேரத்திலே அடுத்து இந்த எங்களுடைய ஆடைகளை கொட்டன் பருத்திகளிலான ஆடைகளை வெக்க காலத்திலே அணிய வேண்டும் என்றால் அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் வெளியிலே செல்கின்ற பொழுது எங்களுடைய உடல்களில் வெப்பம் படாதவாறு முழு ஆடையாக நாங்கள் அணிந்தாலும் கூட பருத்தி ஆடைகளாக இருக்க வேண்டும். அவைதான் வெப்பத்தை அதாவது என்ன செய்யும், எங்களுக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளும். வெப்பம் ஆவியாவதற்கு எங்கள் உடலிருந்து உறிஞ்சப்படுவதை தடுக்கும். அல்லது வியர்க்கின்ற பொழுது கூட அது எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அதாவது என்ன சொல்வது, கசகசப்பாக இல்லாமல் உடல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆகவே ஆடைகள் விடயத்திலும் கவனம் இருக்க வேண்டும். சன்ஸ்கிரீன், இந்த சந்தைகளில் விற்கின்ற தரமற்ற போலியான நிறைய சன்ஸ்கிரீன்கள் எல்லாம் இந்த சந்தைகளிலே நிறையவே தாராளமாக கிடைக்கிறது. அதை விடுத்து தரமான தோலுக்கு பாதிப்பற்ற சன்ஸ்கிரீன்களை நாங்கள் வாங்கி பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கிறோம். ஏனென்றால் சூரிய ஒளியிலிருந்து எங்களுடைய உடல் செல்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், அதுவும் குறிப்பாக தோலை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சன்ஸ்கிரீன்களை நாங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற பொழுது கொஞ்சம் அதிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் இந்த வெயிலுக்கே போகின்ற பொழுது தெரியும் உங்களுக்கு, கருவளையங்கள், கண்ணிலே கருவளையங்கள் அல்லது முகம் கருமை தோற்றத்துடன் இருப்பதற்கெல்லாம் காரணம் நாங்கள் அதிகமாக சூரிய ஒளி எங்களுக்குள் நேரடியாக படுகின்ற காரணத்தினால்தான். அதனால் கொஞ்ச காலம் அவ்வாறானவர்கள் வீட்டிலே எந்த தொழிலுமே செய்யாத பலர் இருந்தால் ஓரளவு முடிந்தவரை ஓய்வெடுக்கின்ற பொழுது இந்த முகத்தை நீங்கள் முடிந்தவரை பராமரிங்கள். இயற்கையினை கொண்டு பராமரியுங்கள். அதுதான் மிக முக்கியம். வெயில் காலங்களுக்கு வெளியிலே செல்ல வந்தாலும் கூட இயற்கையாக இந்த கடலை மா பூசுவார்கள் சிலர் முகத்திலே, அல்லது வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணுக்கு வைப்பார்கள் குளிர்மைக்காக. அவ்வாறான செயல்பாடுகளை இந்த காலங்களில் மேற்கொண்டால் அழகுடன் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து உணவை பொறுத்தவரையிலே கூடுதலாக காரமான சூடான உணவுகளை இந்த காலங்களில் தவிர்க்க வேண்டும். வெப்ப காலங்களிலே உடலுக்கு குளிர்ச்சி தருகின்ற கூழ், ஆடிக்கூழ் மற்றும் கஞ்சி வகைகள், இலைக்கஞ்சி வகைகளை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது உடலே ஆரோக்கியம் மேம்படுவதுடன் ஆரோக்கியம் நீர்ச்சத்தும் உடலிலே காணப்படும். அதிகமான நீர்ச்சத்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த இலைக்கஞ்சி வகைகள் அல்லது கூழ், ஆடிக்கூழ் போன்ற விடயங்களினூடாக நாங்கள் எங்களுடைய உடல் நீர்த்தன்மையை அதிகமாக நீர்த்தன்மையை வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். அவை உடலே நீர் என்பது தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நீர்ச்சத்தை உடலில் எவ்வளவு முடிந்தவரை தக்க வைத்துக் கொள்ளுமோ அவ்வளவு தூரம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பழங்கள், நாங்கள் அதிகமாக இன்று பழங்களை ஜூஸ்களாகத்தான் கடைகளிலே குறைக்கிறோம். அதாவது போத்தலில் அடைக்கப்பட்ட ஜூஸ்களை வேண்டித்தான் நாங்கள் இந்த வீடுகளில் பலர் பயன்படுத்துகிறோம். அவற்றை குளிர்சாதன பெட்டிகளை வைத்துவிட்டு அதிகமாக மீண்டும் மீண்டும் எடுத்து பயன்படுத்துகிறோம். அதை விடுத்து இந்த பழங்கள் இயற்கையாக கடைகளிலே செயற்கை பழங்களாக அல்லாமல், அதாவது கிருமிநாசினி அடிக்கப்பட்டு இருக்கின்ற பழங்களை விடுத்து ஆர்கானிக்கான நல்ல பழங்களை தெரிவு செய்து அவற்றை கடைகளிலே இப்பொழுது ஜூஸ் ஆக்கி கொடுக்கிறார். உடனடியே பார்த்து அந்த மாம்பழம் என்றால் மாம்பழ தோல்களை எல்லாம் அகற்றி மாம்பழத்தை ஜூஸாக மிக்சியிலே போட்டு அடித்து கொடுப்பார்கள். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெட்டி பீஸாக. சில பேர் தோலோடையும் போட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கூடுதலாக தோல் இல்லாமல் கொடுப்பார்கள். இப்படி பப்பாப்பழ ஜூஸ், மாதுளம்பழ ஜூஸ், தர்பூசணி ஜூஸ், ஒரேஞ்ச் ஜூஸ் என்று சொல்லி அந்தந்த பழங்களை உடனடியாக உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே ஃப்ரெஷ்ஷாக அவர்கள் ஜூஸ் ஆக்கி தருவார்கள். ஏன்னா உங்கள் வீடுகளில் அதை செய்வதற்கு நேரம் இருக்காது. ஆனால் கடைகளிலே இதுக்கு தொழிலாக செய்பவர்கள் அது எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது உழைப்பு. அதனால் அவ்வாறு நீங்கள் வீதிகளிலே செல்கின்ற பொழுது இவ்வாறு ஜூஸ் கடைகளை பார்த்தால் நீங்கள் இவ்வளவுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிக்கிறோம், வீண் செலவெல்லாம் செய்கிறோம். ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கான செலவாக அதை பார்ப்பதில்லை. உடல் ஆரோக்கியத்துக்காக இவ்வாறான ஜூஸ் வகைகளை நாங்கள் இயற்கையாகவே அதிக சீனிகளை சேர்க்காமல் இயற்கையான பழங்களை வேண்டி அதிலே ஜூஸ் போட்டு குடிப்பது ஆரோக்கியத்தை தரும். அதை நாங்கள் சுவைத்து சாப்பிட்டால் தான் சாப்பாடுன்னு நினைக்கக்கூடாது. உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு அந்த உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உணவுகளை நாங்கள் எப்படி கொடுத்தாலும் அது நன்று தான். நாங்கள் கூழாக அரிசியை கஞ்சியாக காய்ச்சி குடிப்பது கூட நீர்ச்சத்தை கொண்டு வரும். அதை மிக முக்கியமாக உணர வேண்டும். அடுத்து வீதியோரங்களில் நீங்கள் போகின்ற பொழுது தெரியும், இந்த இளநீர் வகைகளை பார்த்திருப்பீர்கள், தர்பூசணி பழத்தை பார்த்திருப்பீர்கள், வெள்ளரி பழத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த இன்று
சீசனுக்கு என்னென்னலாம் வருதோ அது சம்பந்தமான நீர்ச்சத்தான உணவுகளை, நீர்ச்சத்தான பழங்களை வீதிகளிலே விற்கின்ற பொழுது அந்த சீசனிலேயே நாங்கள் வேண்டி நிறைவே உட்கொண்டு அந்த காலத்திலே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் பழ வகைகளையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் உண்போமாக இருந்தால் நீர்ச்சத்தினுடைய தன்மையை உடலிலே தேக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் தர்பூசணி பழம் நிறையவே சாப்பிடலாம். அதாவது வர்த்தக்காரரை தவிர, அதிகமாக நீரிழிவு உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் சாப்பிடலாம். அதே போன்று சிறுவர்களுக்கும் இளநீர் தர்பூசணி பழங்களை வேண்டி கொடுக்கலாம், நீர்ச்சத்துள்ள திராட்சை பழங்களை வேண்டி கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விடயம் என்னென்றால், மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த உணவு வகைகளிலே காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்வதும் எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும். இவ்வளவு விடயங்களையும் முடிந்தவரை நாங்கள் கை கொண்டோமாக இருந்தால் இந்த வறட்சியான காலநிலையிலிருந்து ஓரளவு எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நீரின் அளவையும் தேவையற்ற நீரை வீணாக்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதையும் சொல்ல வருகின்றோம். சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கும் வரை விடைபெற நான் என்னுடன் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.